அனைவருக்கும் அனைத்து வளங்களும் நலங்களும் கிடைக்கட்டும். டீச்சர்ஸ் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிரா திரைப்படம் நவம்பர் மந்த்துக்கு போட்டு காட்ட சொல்லியிருக்காங்க. இப்போ இதை நம்ம ஸ்மார்ட் போர்டில் எப்படி நம்ம சிரா திரைப்படத்தை போட்டு காண்பிக்கிறது அப்படிங்கிற பற்றி பார்ப்போம். அதுக்கு ஃபஸ்ட்டு உங்களுடைய டிவியை ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணோடனே இந்த மாதிரி டிஸ்பிளே வந்திருக்கும். அதில் பாருங்கள், மேலே பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோர் இருக்கா, ப்ளே ஸ்டோரை போய் டச் பண்ணிக்கோங்க. டச் பண்ணிவிட்டு நம்ம எப்படி நம்ம மொபைல் ஃபோனில் ஆப் டவுன்லோட் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் ப்ளே ஸ்டோரில் போய் நம்ம இப்போ ஆப் டவுன்லோட் பண்ணணும். சரிங்களா? இப்போ இதை இந்த பார்த்தீங்கன்னா பக்கத்தில் எல்லாமே கொடுத்துருப்பாங்க, உங்களுக்கு வரிசையாக கொடுத்துருக்காங்க. ப்ளே ஸ்டோர் இந்த தெரியுதா, அந்த டச் பண்ணி காட்டிக்கன்னா ப்ளே ஸ்டோரை போய் டச் பண்ணோடனே இந்த மாதிரி அந்த செட்டிங்ஸ் அது ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆன உடனே உங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஸ் கீழே காட்டியிருக்கும். இப்போ நம்மளுக்கு என்னென்ன ஆப் தேவைப்படுதோ எல்லா ஆப்புமே அதில் வந்திருக்கும். டிஎன்எஸ்சிடி ஆப்பு, டிஎன்எஸ்சிடி பேரண்ட் ஆப்பு அப்படின்ட்டு எல்லா ஆப்புமே இதில் வந்திருக்கும். இப்போ நான் வேணா காட்டுறேன் பாருங்கள். இப்போ பாருங்களேன், டிஎன்எஸ்சிடி ஆப்பு எல்லாமே வந்திருக்கும் உங்களுக்கு. இதில் போய் அந்த டிஎன்எஸ்சிடி ஆப் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதை போய் டச் பண்ணிவிட்டு அதை எப்பயும் நம்ம ஸ்கூலுக்கு நம்ம இதில் மொபைல் ஃபோனில் பண்ணுவோம்ல அதே மாதிரி நீங்கள் அதில் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை ஓப்பன் கொடுங்க. டிஎன்எஸ்சிடி ஸ்கூல்ஸ்ன்னு இருக்கா, அதை ஓப்பன் சொல்லி கொடுக்கணும். நம்ம டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு. ஆகி முடித்த உடனே இப்போ அதை நம்ம ஓப்பன் சொல்லி கொடுப்போம். பக்கத்துலேயே நம்மளுக்கு டவுன்லோட் பண்ணுறது நல்லா தெரியும். நம்ம மொபைல் ஃபோனில் விட இது நல்லா தெரியும். அது கொஞ்சம் ஸ்பீடாகவும் இதில் டவுன்லோட் ஆகும். காரணம் என்ன, நம்மளுக்கு ஒய்ஃபை நம்ம கனெக்ஷன் பண்ணியிருக்கோம். இந்த ஒய்ஃபை கனெக்ஷன் வரனால நல்லா ஸ்பீடாக இதில் டவுன்லோட் ஆகும். உங்களுக்கு வேறு ஏதாவது ஆப்ஸ் வேணும் அப்படின்னாலும் நம்ம இதில் போய் நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். நிறைய ஆப்ஸ் இப்போ நம்ம மொபைல் ஃபோனில் என்னென்ன ஆப்ஸ் இருக்கோ எல்லா ஆப்புமே இதில் காட்டியிருப்பாங்க. இப்போ பாருங்கள், ஓப்பன் கொடுத்த உடனே நம்ம இது மொபைல் ஃபோனில் எப்படி நம்ம யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து உள்ளே போவோமோ லாகின் பண்ணுவோமோ அதே மாதிரி அந்தந்த டீச்சர்ஸ்க்குரிய யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் கொடுத்துக்கோங்க. நீங்கள் இல்லை நம்ம ஸ்கூலுக்குரிய யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து கூட நம்ம லாகின் கொடுத்துக்கலாம். இப்போ அதே மாதிரி இது பெரிய ஸ்க்ரீனாக தெரியும். இதில் பார்க்குறதுக்கு பசங்க பார்க்குறதுக்கு படம் பார்க்குறதுக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும், நம்ம ஸ்மார்ட் போர்டு மூலமாக பார்க்குறதுக்கு. இப்போ இதில் பாருங்களேன், டிஎன்எஸ்சிடியும் போட்டு மேலே யூசர் ஐடி பாஸ்வேர்டு இருக்கா, அதை டச் பண்ணோன்னே இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகிருக்கும். உங்களோட நேம் போட்டேவும் அதை வியூ வீடியோன்னு வந்திருக்கா, அந்த வீடியோ போய் டச் பண்ணுங்க. சப்போஸ் இது டச் பண்ணோடனே வியூ வீடியோ வரல அப்படின்னா அதை நீங்கள் என்ன செய்யணும்னா கீழே போய் பார்த்தீங்கன்னா வியூ வீடியோன்னே இருக்கும், அதை போய் டச் பண்ணுங்க. டச் பண்ணோடனே குரோம் ப்ரௌசர் ஓப்பன் ஆகும். அந்த லிங்க் அதில் போய் கனெக்ட் ஆகும். அது வரைக்கும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. நீங்கள் டைரெக்டாகவே குரோம் ப்ரௌசருக்கு போய் அந்த லிங்க் டைரெக்டாக கனெக்ட் ஆயிரும். இப்போ கனெக்ட் ஆயிடுச்சு. இப்போ பாருங்க, இது ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்து அந்த மூவி இதில் காட்டியிருப்பாங்க. அதான் லாஸ்ட் இயர் 2023-24 சிரா திரைப்படம் ஸ்டூடெண்ட்ஸாக எடுத்த அந்த படம் இது போட்டிருப்பாங்க. பாருங்க, அடுத்தது வேணுமா கூட நம்ம சிறார்களால் உருவாக்கப்பட்டவைகளாகும். இவை அவர்களே உருவாக்கிய கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம், தொகுப்பு, நடிப்பு, விளம்பர சுவரொட்டிகள், சிறப்பு சத்தங்களில் இணைத்து அதற்கு தாங்கள் தேர்ந்தெடுத்த இயக்குநர்களின் பெயர்களை வைத்து தனித்தனி அணிகளாக பிரிந்து கோர்த்து ஒரு திரைப்படமாக வடிவமைத்து ஒரே இடத்தில் ஒரே நாளில் குறிப்பிட்ட உங்களுக்கு தந்திருக்கிறார்கள். இப்படத்தில் இடம்பெறுபவை மறக்காம இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.